கொடுத்துட்டு இதுதான் முக்கியமான இது. இதில வந்து என்னன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கீழ வந்து என்னன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதாரு, இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் எதுனாலும் நீங்க குடுக்கலாம். அதில வந்து என்னன்னா, அந்த உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்னன்னா 20 கேபிலேருந்து 50 கேபில இருக்கணும். அதேமாரி உங்களோட ஆதார் வந்து என்னன்னா 50 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ள இருக்கணும். இப்போ உங்க சைஸ் வந்து என்னன்னா டிஃபர் ஆகலாம். உங்கள்ட்ட இருக்க சைஸ் வந்து என்னன்னா கரெக்ட்டா இருக்குமா? இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க அப்படியே மேல ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இமேஜ் சைஸ் ரிடக்ஷன் டூல் படத்தின் அளவை குறைக்க கருவி அப்படின்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அதில வந்து என்னன்னா, அந்த ரெட்யூஸ் இமேஜ் சைஸ் இன் கேபின்னு 2வதுல இருக்கும். அத நீங்க வந்து என்னன்னா கிளிக் பண்ணுங்க. அதில போய் நீங்க செலக்ட் இமேஜ் குடுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிதானே? ஸோ நான் ரேண்டமா ஒரு பிக்சர் எடுக்கேன். நீங்க உங்களுக்கு கரெக்ட்டான ஃபோட்டோ குடுங்க. குடுத்துட்டு முதல்ல வந்து என்னது 20 டூ 50 கேபி. நான் ஒரு 45 கேபின்னு குடுக்குறேன். அந்த பிறகு டவுன்லோட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. வந்துட்டு அடுத்து வந்து என்னன்னா, உங்களுடைய ஐடி அது அந்த ஐடி ப்ரூஃப் வந்து என்னன்னா 50 கேபிலேருந்து 200 கேபி. ஒரு 150 கேபின்னு குடுத்துக்கோங்க. ரெட்யூஸ் சைஸ் குடுத்துருங்க. குடுத்த பிறகு டவுன்லோட் குடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆயிரும். ஸோ, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த ஒரு டேப் காலம் இருக்குல்ல, அந்த டேப்ப வந்து என்னன்னா பிரஸ் பண்ணுங்க. அந்த ப்ரீவியஸ் அந்த வெப்சைட்குள்ள அந்த டேப் காட்டும். அத கிளிக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் அந்த இது சூஸ் ஃபைல் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எப்பவுமே வந்தோனே இந்த இது ரீசென்ட்ல வச்சுக்கோங்க. ரீசென்ட்னா நீங்க ரீசென்ட்டா என்ன டவுன்லோட் பண்ணீங்களோ அது காட்டும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் கீழ வந்து என்னன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப். அத குடுத்துட்டு கீழ அப்படியே வந்தீங்கன்னா, ஐ அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அடுத்து ப்ரிவியூன்னு காட்டும். ப்ரிவியூ குடுங்க. கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ஸ்லோவா வருது. ஸோ குடுத்ததுக்கப்புறம் வந்து என்னன்னா, நீங்க ப்ரிவியூ அப்படிங்கிறத குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்ல எதுவும் எடிட் பண்ண தேவையில்ல அப்படின்னா, நீங்க அப்படியே கீழ ஸ்வைப் பண்ணிட்டு வரலாம். வந்துட்டு கீழ வந்து என்னன்னா, சப்மிட்ன்னு இருக்கும். அத குடுத்துருங்க. குடுத்ததுக்கப்புறம் வந்து என்னன்னா, உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிட்டு அப்படிங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ப்ளே ஆகுறது வந்து என்னன்னா, நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து உங்க பிப் நம்பர் வச்சு கூட உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னா எடுத்துக்கலாம். அதேமாரி உங்க மெயில் ஐடிக்குமே வந்து என்னன்னா, இது வந்து என்னன்னா சென்ட் ஆயிருக்கும். ஸோ மெயில் ஐடி குடுக்குற மெயில் ஐடியுமே வந்து என்னன்னா, கரெக்ட்டான மெயில் ஐடி வந்து என்னன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே குடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதுக்கான ப்ரொசீஜர் வந்து இவ்வளோதான்.